ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்லேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் பற்றினது, சிலபஸ் பற்றினது. லாஸ்ட் எக்ஸாமோட ஆனுவல் பிளானர் கொடுக்குறப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2024 வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, டைரக்ட் சீனியர் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். தென் ஜூனியர் முடிச்சுட்டு தான் சீனியர் லெவல் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தென் கூடவே வந்து நடுவில் இன்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்டருமே முடிச்சுட்டு வரணும். தென் ஹை ஸ்பீட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலாக வந்து முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக ஒரு 1 இயராகவே இந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட் வெப்சைட் வந்தாச்சு. ஸோ அதில் இருக்கிற பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த பிடிஎஃப். ஓகேங்களா? தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், சென்னை 6,25,000. பொருள்: தொழில்நுட்ப கல்வி தேர்வு வாரியம், அரசு வணிகவியல் தேர்வுகள் ஆகஸ்ட் 2024. பழைய பாடத்திட்ட முறை தொடர்வது தொடர்பாக. ஓகே, பார்வை என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆகஸ்ட் 2024 ஆண்டு அரசு வணிகவியல் தேர்வுகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பாடத்திட்ட முறையிலே தொடரும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது. தலைவர் நேம் கொடுத்துருக்காங்க, வீரராகவராவ் சார் அவரோடது. தலைவர் தேர்வு வாரியம் ஆணைப்படி அனுப்பலாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஜூனியர் முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த லெவல் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சீனியர் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சீனியர் எக்ஸாமே கூட வந்து போகலாம். இது ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு இப்படி தான் கண்டினியூ ஆகணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 2025 எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி என்ன சிலபஸ் வந்து இருக்கோ அதே தான். ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் கொண்டு வராங்க, எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஜூனியருக்கு வந்து ஒரு பேப்பர் தான், சீனியருக்கு 2 பேப்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். அதே மாதிரி இன்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் ஹை ஸ்பீடுக்கு மட்டும் 2 பேப்பர் இருக்கும். அடுத்தடுத்த ஹை ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தான். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. ஜூனியர் முடிச்சு தான் சீனியர் பண்ணணும்னு வந்து சொல்லலை. நீங்கள் டேரெக்டாக சீனியர் லெவல் ஸ்பீடே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணலாம். இது ஒரு பெரிய நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக போகுது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது. ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி கொண்டு வரதான் இருந்தாங்க. இப்போ அதை வந்து கொண்டு வரது போகிறது கிடையாது. சரிங்களா? இது ஒரு நல்ல நியூஸ். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட் ஹேண்ட் வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் கிவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் உள்ளே போகலாம். குரூப் 4லேயே குரூப் 2 எக்ஸாம்லாம் வரப்போகுது. சரிங்களா? சீனியர் லெவல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ எஸ்பிசிஐடியில் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது, அப்புறம் எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணலாம், அப்புறம் ஆர்ஆர்பி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஹேண்டை வந்து கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த நியூஸை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூபிள் நியூஸஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.